ஹலோ மோட்டார்சைக்கிள் லவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பைக்கை பற்றி பார்க்க போகிறதில்ல. பைக் ரைடர்ஸ் சேஃப்டியாக போகணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கின ஹெல்மெட்ஸை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹெல்மெட்ஸ்லேயே ரொம்ப ஃபேமஸான ரொம்ப ஓல்டஸ்ட் பிராண்ட் அண்டு ஃபேமஸ் பிராண்டான ஏஜிவி அப்படிங்கிற இந்த ஏஜிவி பிராண்டை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த ஏஜிவி ஏன் ஒய் ஏஜிவி ஹெல்மெட்ஸ் ஆர் ஸோ எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் என்ன மாதிரியான மாடல்ஸ் ஏஜிவியில் இருக்குது, எவ்வளோ காஸ்ட் இருக்குது, அண்ட் எதனால் ஏஜிவி இவ்வளோ ஃபேமஸ் அண்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஹெல்மெட்டாக இருக்குது, அண்ட் ஒரு குட்டி ஹிஸ்ட்ரியும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு மோட்டார் சைக்கிள் பிடிக்கும்னா கண்டிப்பாக ஹெல்மெட்ஸ் கண்டிப்பாக பிடிக்கும். அந்த ஹெல்மெட்ஸ்லேயே நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுறதும் சரி, அதாவது ஒரு ரைடர்ஸ், ஒரு ஃபேமஸான ஒரு ப்ரொஃபஷ்னல் ரைடர்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா அது ஏஜிவி ஹெல்மெட்டாக இருக்கும். ஸோ அப்படி சொல்லும்போது ஏஜிவி ஹெல்மெட்டில் என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் ஏஜிவி ஹெல்மெட்ஸ் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அண்ட் ஒய் ஏவிஜி ஹெல்மெட்ஸ் ஸோ ஃபேமஸ் இன் த வேர்ல்டு அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு ஏஜிவி ஹெல்மெட்ஸ் பிடிக்குமா? இல்லாட்டி கைஸ் நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கிற நண்பா, நீங்கள் என்ன ஹெல்மெட் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அண்ட் எத்தனை வருஷமாக அந்த ஹெல்மெட்டை யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம ஃப்யூச்சரில் நிறைய போடலாமா டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டில் அப்படிங்கிறதையும் நமக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஏஜிவி அப்படிங்கிற இந்த பிராண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இட்டாலியன் மேனுஃபேக்சரருங்க. ஏஜிவி அப்படிங்கிற இந்த ஹெல்மெட் பிராண்ட் இட்டாலியில் சேர்ந்தது, அதாவது இட்டாலியில் தான் உருவாக்குறாங்க, இந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க ஏஜிவி ஹெல்மெட்ஸை. இந்த ஏஜிவி ஹெல்மெட்ஸ் பார்த்திங்கன்னா இட்டாலியில் மட்டும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது கிடையாது, ஆரிஜின் இட்டாலி. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் 2 இடத்துல ஏஜிவி ஹெல்மெட்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இட்டாலி அண்டு சைனா, இந்த 2 கண்ட்ரியில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஏஜிவி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அமிசானோ ஜினோ வலன்சா அப்படிங்கிற இதுதான் இதோட எக்ஸ்பேண்ட். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஜினோ அமிசானோ அப்படிங்கிறவர் தான் இதுக்கான ஃபவுண்டர். அவரோட நேமே பார்த்திங்கன்னா இதுக்கு ஏஜிவி அப்படிங்கிற ஒரு நேமை வச்சுருக்காங்க. அமிசானோ ஜினோ வலன்சா அப்படிங்கிறது தான் இந்த ஏஜிவிக்கான ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா ஏஜிவியில் நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஏஜிவி அப்படிங்கிற இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா மோட்டார் சைக்கிள் ஹெல்மெட்ஸ் மட்டும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது கிடையாது. உங்களுக்கு ஜெட் ஹெல்மெட்ஸாக இருக்கட்டும், ஓப்பன் ஃபேஸ் க்ரூசர் டிசைன் ஹெல்மெட்ஸாக இருக்கட்டும், அண்ட் டூரிங் அண்ட் ஆஃப் ரோடிங் ஹெல்மெட், ஸ்போர்ட் ஹெல்மெட், ஃபுல் ஃபேஸ் ரேசிங் ஹெல்மெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹெல்மெட் பிராண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வெரைட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஹெல்மெட்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இந்த ஏஜிவி ஹெல்மெட் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய அந்த ஒரு மெட்டீரியல்னு சொல்லலாம். ஸோ யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் கார்பன் ஃபைபர், அப்புறம் ஃபைபர் கிளாஸ், அப்புறம் தெர்மோ பிளாஸ்டிக்ஸ், இதெல்லாம் வந்து இவங்களுடைய ஹெல்மெட்ஸில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ். வேர்ல்டு வைடாக ஃபேமஸாக இருக்கிற நிறைய ஹெல்மெட்ஸ் நமக்கு தெரியும். இந்தியாவில் நிறைய ஹெல்மெட் வந்து நிறைய ஃபேமஸாக இருக்குது. ஸ்டட்ஸ், வீகா, எம்டி, LS2 அப்படிங்கிற இந்த மாதிரியான ஹெல்மெட் பிராண்ட் எல்லாமே இந்தியாவிலையும் ஃபேமஸாக இருக்குது. ஆனால் எதனால் ஏஜிவி ரொம்ப ஃபேமஸ்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரைஸ் ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ்னு சொல்லலாம். அண்ட் இவங்களுடைய ப்ரைஸ் 13,000 ஆரம்பிக்குது. அண்ட் 13,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா K3, K1, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜிவியில் ரொம்ப அதிகமான ப்ரைஸ் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஏஜிவி பிஸ்டாங்க, பிஸ்டா GP-RR அப்படிங்கிற இந்த ஒரு பர்டிகுலர் மாடல் பார்த்தீங்கன்னா 1,30,500 கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபாயே வச்சுக்குவாங்களா இந்த பைக்கோட இந்த ஹெல்மெட்டோட ஒரு ப்ரைஸு. ஸோ அப்படி என்ன இந்த பைக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெல்மெட்டில் நிறைய கார்பன் ஃபைபராலையும் ஃபைபர் கிளாஸாலையும் இந்த ஹெல்மெட்டை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி ஏஜிவி ஹெல்மெட்ஸ் எல்லாமே இவங்க கார்பன் ஃபைபர் கிளாஸ் யூஸ் பண்ணி தான் ரெடி பண்ணுறாங்க. ஏஜிவி வந்து ஹெல்மெட்ஸ் பார்த்தீங்கன்னா அர்பன் ஜெட் ஹெல்மெட்ஸ் வந்து ரெடி பண்ணுறாங்க. டூரிங் ஆஃப் ரோடிங் ஹெல்மெட்ஸ், க்ரூசர் டிசைன் ஹெல்மெட்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அண்ட் இந்த K3 ஹெல்மெட் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுக்கு மோஸ்ட் ஆஃப் தி ரீசன் பார்த்தீங்கன்னா மெச்சூரிங் அஷூரிங் ரைடர்ஸ், அதாவது மெச்சூர் அஷூரிங் ரைடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபார் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூரிங் ரைடர்ஸ் லாங் டூரிங் போவாங்க. அண்ட்
இந்த ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா இன்னரில் வந்து சன் வைசர்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஏஜிவி ஹெல்மெட்ஸ் இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறாங்கன்னா ஹேண்ட்மேட் ஹெல்மெட்ஸ் மோஸ்ட்லிங்க. ஸோ ஏஜிவி அப்படின்னாலே ஹேண்ட்மேட் ஹெல்மெட்ஸ் எதுக்காகனா சேஃப்டிக்காக ஹேண்ட்மேட் ஹெல்மெட்ஸ் மோஸ்ட்லி இருக்குது இந்த ஏஜிவியில். இந்த ஏஜிவி பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்பான்சர்ஷிப் பண்ணியிருக்காங்க. மோட்டோ ஜிபி அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதில் ரொம்ப ஃபேமஸான வேலண்டினோ ரோசியை உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ வேலண்டினோ ரோசி அவருடைய ஹெல்மெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஜிவியாக தான் இருக்கும். ஏன்னா வேலண்டினோ ரோசிக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் பண்ணியிருக்காங்க ஹெல்மெட்டில். அண்ட் ட்ராக்ல இருக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் போர்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி ஏஜிவி வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அண்ட் வேர்ல்டுலேயே ஃபஸ்ட் இட்டாலியன் ஃபைபர் கிளாஸ் ஹெல்மெட்ஸ் பார்த்தீங்கன்னா 1954 ஏஜிவி தான் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. 1956 ஜெட் கிராஷ் ஹெல்மெட்டும் ஏஜிவி தான் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் 1958 ட்ராக் சைடு அட்வர்டைசிங்கும் பார்த்தீங்கன்னா ஏஜிவி தான் பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்ஸ் வந்து ஏஜிவி 1967 வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2017 ஃபர்ஸ்ட் ஃபுல் கார்பன் ஸ்போர்ட்ஸ் மாடுலர் ஹெல்மெட்டை மேனுஃபேக்சரிங் பண்ண கம்பெனியும் ஏஜிவி தாங்க. ஏஜிவியில் ரொம்ப பாப்புலரான மாடல்ஸ் என்ன ஹெல்மெட்லன்னு பார்த்தீங்கன்னா K5S, Pista GPRR, K6, K3SV, K1 அப்படிங்கிற இந்த மாதிரியான நேம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபேமஸ் ஏஜிவி மாடல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹெல்மெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 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 கம்ஃபர்டபுள் இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா சேஃப்டி அப்படிங்கிறது நிறைய இருக்கும். இசிஇ அப்படிங்கிற யூரோப்பியன் சர்டிஃபிகேட் அண்ட் டாட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது இருக்கும். இது பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாட் சர்டிஃபிகேட் அண்ட் இசிஇ பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லலாம். இது லீகலாக இந்தியாவில்னு பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேட் இருக்கணும், பட் ஸ்டில் ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஐஎஸ்ஐ இல்லைனாலும் இந்த பைக்ஸோட ஹெல்மெட்ஸ் எல்லாமே, இந்த பிராண்டோட ஹெல்மெட்ஸ் எல்லாமே ஒரு பெஸ்ட் அப்படின்னு சொல்லாங்க. ஏஜிவியை பொறுத்த வரைக்கும் மோட்டோ ஜிபி அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஃபார்முலா 1 ரேசிங் வந்து ஸ்பான்சர்ஷிப் பண்ணியிருக்காங்க. மோட்டோ 2, மோட்டோ 3, பிஎஸ்பி அப்படிங்கிற நிறைய ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு எல்லாமே வந்து இவங்க வந்து ஸ்பான்சர்ஷிப் பண்ணியிருக்காங்க. K3 ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ். இந்த ஹெல்மெட்டை பொறுத்த வரைக்கும் பின்லாக் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பின்லாக் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஹையர் ஆல்டிடியூடில் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு இல்லாட்டி ஒரு ஹில் ஸ்டேஷனில் நீங்கள் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா இது இந்த பின்லாக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்டி ஃபாகிங் வந்து ஆக்ட் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அண்ட் ஏஜிவி ஹெல்மெட்ஸில் மோஸ்ட்லி இந்த ஜா கிட்டையும் சரி ஃபோர்ஹெட் கிட்டையும் சரி 2 ஏர் வெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க வென்டிலேஷனுக்காக. அது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அண்ட் நிறையா ஹெல்மெட்ஸில் ஏஜிவி ஹெல்மெட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லர்ஸ் வந்து பின்னாடி கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்பாய்லர்ஸே கிட்டத்தட்ட 5000, 7000, 10,000 சொல்லிட்டு அந்த ஸ்பாய்லர்ஸ் மட்டுமே வந்து இருக்கும். எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்பாய்லர்ஸ் வந்து ஏரோ டைனமிக் டிசைனில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஏரோட அந்த ஒரு ஷேப்புக்காக உங்களுக்கு அது வந்து அவ்வளோ ரேட்டாக இருக்குங்க. அண்ட் குயிக் ரிலீஸ்க்காக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க ஏஜிவி ஹெல்மெட்ஸில். அண்ட் ஹை கம்ஃபர்ட் குஷனிங் வந்து இன்னர் தெர்மல் வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சாஃப்டான பேடிங் வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த காலர் பேடிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த ஹெல்மெட்டை பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்டபுள் அப்படிங்கிற ஒரு விஷயம் 100% இருக்கும் அப்படின்றத நான் வந்து நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏஜிவி ஹெல்மெட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் ஒரு ஹெல்மெட் வாங்குறீங்க, நாட் ஓன்லி ஏஜிவி, எனி கைண்ட் ஆஃப் ஹெல்மெட்ஸ் நீங்கள் வாங்குறீங்கன்னா மினிமம் ஒரு 2 months ஆகுது நீங்கள் அந்த ஹெல்மெட்ஸை யூஸ் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்லேயே வேறு ஒருத்தங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை வேறு யாருக்காவது அந்த ஹெல்மெட்டை கொடுக்காதீங்க. ஏன்னா அது உள்ளே இருக்கிற தெர்மல்ஸ் எல்லாமே நீங்கள் அந்த ஹெல்மெட்டை யூஸ் பண்ண உங்களுடைய ஹெட் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய இன்னர் பேடிங் எல்லாமே ஷேப் ஆகும். ஸோ ஹெல்மெட்டோட சைஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். நீங்கள் அழுத்தி அந்த ஹெல்மெட்டை உள்ளே போடும்போது உங்களுடைய ஹெட் சைஸுக்கு தகுந்த மாதிரி அந்த ஹெல்மெட்டோட இன்னர் பேடிங் எல்லாமே மாறிக்கும். ஸோ நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களுடைய ஹெல்மெட் உங்களுடைய ஹெட் சைஸுக்கு தகுந்த மாதிரி மாறிடும். ஸோ அதனால மோஸ்ட்லி உங்களுடைய ஹெல்மெட்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறதை வந்து தவிர்த்துக்கோங்க. அதாவது ஒரு மஸ்டான இந்த ஹெல்மெட் மட்டும்தான் ரைட் பண்ணும்போது போடுவேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மற்ற ஹெல்மெட்ஸை வந்து கொடுங்க. பட் நீங்கள் மெயினாக யூஸ் பண்ணுற ஹெல்மெட்ஸை யாருக்கும் கொடுக்காதீங்க. K1 ஹெல்மெட்டை பொறுத்த வரைக்கும் 15,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
K3 பார்த்தீங்கன்னா 24,000லேருந்து, அதாவது மினிமம் 24லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. AGV பிஸ்டா GP RR பார்த்தீங்கன்னா 1,30,000 ரூபா. அண்ட் AGV விலோசி அப்படிங்கிற ஒரு மாடல் எஸ் மாடல் பார்த்தீங்கன்னா 47,000 ரூபா இருக்குது. ஸோ ரொம்ப ஃபேமஸான ஒரு AGV ஹெல்மெட்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மாடல்ஸ், இவ்வளோ பிராண்ட்ஸ் அண்ட் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அமிசானோ ஜினோ வலன்சா அப்படிங்கிறவங்க தான் இந்த AGVயோட ஃபவுண்டர். 1947 தான் இந்த பைக் இந்த ஹெல்மெட்டோட ஒரு ஆரிஜின் ஹெல்மெட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 75 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் வந்து இந்த ஹெல்மெட் பிராண்ட் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. நிறைய மோட்டோஜிபி ரைடர்ஸ், ப்ரொஃபஷ்னல் ரைடர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறது AGVயாக இருக்கும், பிகாஸ் ஆஃப் தி சேஃப்டின்னு சொல்லலாம். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஷாய், பெல் அப்படிங்கிற இந்த கம்பெனி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமான கம்பெனி, ஷார்க், இந்த மாதிரியான கம்பெனி, ஹெல்மெட் கம்பெனி எல்லாமே ரொம்ப ஃபேமஸான கம்பெனி. அண்ட் இது பார்த்தீங்க AGV பார்த்தீங்கன்னா ரொம்ப வேர்ல்டஸ்ட் அண்ட் ஃபேமஸ் ஹெல்மெட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா இட்டாலி அண்ட் சைனாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. பட் AGV பார்த்தீங்கன்னா இட்டாலியன் கம்பெனி அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர், வேலண்டினோ ரோசி மட்டும் கிடையாது, நிறைய பேர், ஜானி சிசோட்டா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் பேக்கர், வேலண்டினோ ரோசி, நிறைய மோட்டார் சைக்கிள் ரைடர்ஸ், அதுக்கப்புறம் ஃபார்முலா 1 ரைடர்ஸ்க்கு எல்லாமே ஹெல்மெட்ஸ் வந்து ஸ்பான்சர் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா AGVயாக இருக்கும். ஸோ ஒரு பெஸ்ட்டான AGV ஹெல்மெட்ஸ் வாங்கணும்னா மினிமம் நீங்கள் ஒரு 13,000 கொடுக்கணும். அண்ட் ஹையர் வேரியண்ட்னு போனீங்கன்னா 23,000, 47,000, 1,30,000 அப்படின்னு சொல்லிட்டு ஹையர் வேரியண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஒரு பெஸ்ட்டான ஹெல்மெட் பிராண்டை பற்றி இன்றைக்கி நீங்கள் அதோட ஹிஸ்ட்ரி, என்ன மாதிரியான வேரியண்ட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இல்லை இந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம பண்ணலாம் அப்படின்னா வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.